செய்வம் கும்பிடுற இடத்துல என் அப்பா வீச்சருவா தூக்கிட்டு கம்பீரமா சலங்க சத்தம் கிடு கிடுங்க எங்க அப்பா நிக்கிறாரு. இன்ன வரைக்கும் நான் உருவச்சிலையா வச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் எங்க அப்பாவுக்கு நான் மதுபானம் வைக்கல. கருப்பசாமி அருள் ஆடுறாங்க. அப்பாவை வச்சு ஆடுறவர் பேர் தான் வெளில வருது. கருப்பசாமி பேரு வெளில வரல. என் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல அப்படின்னு நீங்க அழுது துடிக்கிறீங்களா? 18ஆம் படி கருப்பனை கூப்பிடுங்க. என் 18ஆம் படி கருப்பன் வர்ற இடம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை முதல்ல கொடுத்து அந்த வீட்டை செழுமையா வைக்க சொல்லுவாரு, வைக்கிறாரு. கருகலைப்பு அதிகமா இருக்கப்பா இந்த உலகத்துல. கருகலைப்புக்காகவும் என் 18ஆம் படி இறங்கி வராருங்கிறது உண்மைப்பா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கருப்பணசாமி வழிபாட்டிலும் சரி, ஐயனார் வழிபாட்டிலும் சரி, மது ஒரு ஒரு வழிபாட்டுக்காக அது ஒரு பிரசாதமா அங்க வைப்பாங்க. இதுல இருந்து மது வழிபாட்டை ஆதரிக்கிறார்களா கருப்பணசாமியும் ஐயனாரும்? நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்ப சைவமா இருக்கேன், நீங்க அசைவமா இருக்கீங்க. உங்களுக்கு கருப்பசாமியை வணங்கணும்னு தோணுது. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க. நீங்க எப்படி வழிபடுறீங்களோ, அவர் அசைவ சாமியா இருக்கட்டும், சைவ சாமியா இருக்கட்டும், இன்னைக்கு பெரும்பான்மையான இடத்துல சைவம் கும்பிடுற இடத்துல என் அப்பா வீச்சருவா தூக்கிட்டு கம்பீரமா சலங்க சத்தம் கிடு கிடுங்க எங்க அப்பா நிக்கிறாரு. சைவம் கும்பிடுற இடத்துல அங்க போய் எங்க அப்பா எனக்கு சுருட்டு வேணும், வேணும், ரத்தப்பழி வேணும்னு கேட்கலங்க. 18ஆம் படி கருப்பனை, கருப்பசாமி, ஐயனாரு, முனீஸ்வரன், இப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வரலாற்றை எழுதி வச்சிருக்காங்க. இதை பத்தி நான் பேச வரல. எனக்குள்ள இருக்கிற என் 18ஆம் படி கருப்பனை என் அப்பா எப்படி ஏத்துக்கிட்டாரு, எனக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாரு, நான் எப்படி வணங்குறேன். இன்ன வரைக்கும் நான் உருவச்சிலையா வச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் எங்க அப்பாவுக்கு நான் மதுபானம் வைக்கலாம். இப்போ நீங்க, நான் என்ன சொல்றேன்னா சிம்பிளா தான் சொல்றேன். நீங்க சைவமா இருக்கீங்களா, சைவ முறைப்படியே வணங்குங்க. அசைவமா இருக்கீங்களா, அசைவ முறைப்படியே வணங்குங்க. உங்க வீட்டுக்கு வர விருந்தாளிய உங்களுக்கு நீங்க எப்படி உணவு கொடுக்குறீங்களோ அப்படிதானங்க கொடுக்க முடியும். இப்ப நீங்க சைவம் வீட்டுக்கு அசைவம் சாப்பிட்ற வராங்க, நீங்க அதுக்குன்னு அவருக்கு அசைவம் சமைச்சு கொடுப்பீங்களா? மாட்டீங்க. கடையில போயாச்சும் வாங்கி கொடுப்பீங்க. அது எது நான் சொல்றேன்னா, நம்ம வீட்டுல பூஜை இல்லாட்டி போனாலும் என்னைக்காச்சும் அவருக்கு ஒரு நேரம் அவங்களா அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்க, உங்களுக்கு மனசுல உணர்த்துவாங்க. இல்ல மேம், நான் சாரி ஃபார் தி இன்டரப்ட். நான் எதுக்காக கேட்கறேன்னா, உண்மையிலே கருப்பணசாமி எனக்கு மது வேணும்னு கேட்கறாங்களா, இல்ல அவர் பேரை சொல்லி இது ஒரு மூட நம்பிக்கையா ஒரு மது வழிபாடு இருக்கா? அதுதான் ஒரு குழப்பம். பெரியவங்க வழிபட்டாங்க. இப்ப என்ன சொல்றீங்க, கருப்பசாமி இப்ப அழகர் மலைக்கு ஒரு கதை சொல்றீங்க, 18ஆம் படி கருப்பனுக்கு ஒரு கதை சொல்றீங்க. நான் இன்னும் எனக்கு அதுல ஒரு தெளிவு வரல. நிறைய பேர் மக்கள் என்கிட்ட இப்ப நான் சிம்பிளாவே கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணா, யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணா, 18ஆம் படி கருப்பனை பத்தி பேசணும் அப்படின்னா, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணுமே கரெக்டா வரலங்க. நார்மலா யூடியூபர்ஸ் பேசுனவங்க பேசுனதே அதே தான் திருப்பி ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனல்ல இருந்து எடுத்து பேசுனதே தான் பேசுறாங்க. ஆனா இப்போ திடீர்னு கருப்பசாமிக்கு என்ன மந்திரம், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த திருவாசகம், தேவாரம், அபிராமி, அந்தாதி, அப்படி இப்படின்னு ஏதோ நம்ம இந்து மதத்துல புக்குகள் இருக்காங்க, நம்மளுக்காக இப்படிலாம் ஒரு குருமார்கள் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு அதை பார்த்தாவது சொல்றாங்கல்ல. அதை பார்த்து சொல்றது கூட ஒரு புக்கு இன்னும் எனக்கு கிடைக்கல, டாக்குமெண்டா கிடைக்கல. இத சொன்னவங்க யாரு, இது கருப்பரை பத்தி இன்னும் ஒரு முழுமையான ஒரு விளக்கங்கள் வரல. இந்த விளக்கங்கள் எப்ப வரும்னு தெரியல. நான் ஒண்ணுதான் சொல்றேன், அருள் ஆடுறவங்க, கருப்பசாமியே வச்சு அருள் ஆடுறவங்க, அருளாடிட்டு வந்தமா கோயில் அருளாடிட்டு போனதோட இருக்காதீங்க. கருப்பசாமியை பத்தி நிறைய பேசுங்க. அப்பாவை வெளியில கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க சாமி அருள்வாக்கு சொல்றதான் வீடியோல போடுறீங்க. உட்காந்து கருப்பசாமின்னா இவர் இங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு அருள் ஆடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் சொல்லுங்க. நான் சொல்றேன், நிறைய இடத்துல கோயில் வச்சு வழிபடுறாங்க. இவங்கெல்லாம் கருப்பசாமி பத்தி பேசுங்களேன். ஏன் உங்க தெய்வத்தை பத்தி பேச மாட்டீங்க? அவரு கொடுக்குற வருமானம் உங்களுக்கு வேணும், அவரை பத்தி ஏன் பேர் புகழ்? இப்ப கருப்பசாமி வச்சு அருள் ஆடுற அவங்க பேரு தான் வெளில வருது. என்னங்க, இப்போ
ஒரு ஒரு ஊர் பேர் ஒரு ஊருக்குன்னு பேரை வச்சு வழிபடுவாங்க. வளர்த்துக்கிறாங்க. கருப்பசாமி அருள் ஆடுறாங்க. அந்த ஊரோட பேரு தான் வெளில வருது. அந்த சாமி கருப்பசாமி அப்பாவை வச்சு ஆடுறவர் பேரு தான் வெளில வருது. கருப்பசாமி பேரு வெளில வரல. புரியுதுங்களா? இதுதான் என்னோட கேள்வி. 18ஆம் படி கருப்பனோ எல்லா கருப்பங்களும் பத்தியும் கருப்பசாமியை பத்தி ஒரு ஒரு டாக்குமெண்டா அதோட பிறப்பிடம் எங்க இருக்கு, இதுக்குன்னு யார் யாரெல்லாம் வழிபட்டாங்க, எங்க இருந்து இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லாமே ஒரே குட்டையில விழுந்த மட்ட மாதிரி ஒரே கதையை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. மலையாளத்துல இருந்து வந்தாரு, நகையை காப்பாத்தினாரு, அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு ப்ராப்பரா சொல்லுங்க. நிறைய இடத்துல நான் அழுது புலம்பி கெஞ்சி இருக்கேன். எங்க அப்பாட்ட உட்காந்து அப்படியே கதறி இருக்கேன். அப்பா, உன்னை சாமி குடிக்கிற சாமின்னு உன்னை ஒதுக்குறாங்கப்பா, உன்னை குடிக்கிற சாமின்னு ஒதுக்குறாங்கப்பா, நீ யாருன்னு காட்டுப்பா. என்கிட்ட வந்து நான் குடுக்கறத சாப்பிடுறியே, நான் குடுக்கறத நான் இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டேன். காலையில வச்சேன், அவ்வளவுதான். தினமும் அவருக்கு உட்காந்து காலையில மாலையில உட்காந்து விதவிதமா சமைக்கணும், கடா வெட்டணும், அது பண்ணணும், எதுவுமே கிடையாது. உண்மைக்கே சொல்றேன், எனக்கு அந்த கெடா வெட்டுறப்ப என் மனசு துடிக்கும் பாருங்க. நம்மலாம் ஆடு மாடு வளர்த்து நாங்க வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணு. இது நீ கேக்குறியாப்பா, இதுக்கு நீ கேக்குறியா, இல்ல இது உண்மைதானான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, சத்தியமாவே புரியல. இதெல்லாம் தேடிதான் நானும் இந்த பயணங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன். சாமி குடிக்கிற சாமின்னு உன்னை ஒதுக்குறாங்கன்னு சொன்னேன். நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு சைவம் வழிபடுற கோவில்ல எங்க அப்பா வீச்சருவை தூக்கி நிக்கிறாரு. அதுக்கு அந்த கோவில் சாட்சி. வருங்காலத்திலும் இதுக்கான ஒரு புரிதல் மக்கள் மத்தியில இருக்கும். மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. எது கொடுத்தாலும் எங்க அப்பா என்ன நீங்க அதுதான் உங்க முறைப்படி வழிபடுங்க. ஆனா ஒரு டேக் வைக்காதீங்க. கொடுக்கணும், இந்த மாதிரி கெடா வெட்டணும், அபிஷேகம் பண்ணணும், அசைவ முறை வைக்கணுங்கிறத கட்டாயமா சொல்லாதீங்க. சைவ முறையில நிறைய வழிபடுறாங்க. எல்லா இடத்துலயுமே அப்பா போய் இன்னைக்கு இருக்கிறாரு, சைவ இடத்துல இருக்கிறாரு. இது 100க்கு 100 உண்மை. அதனால இது ஒரு கட்டாயப்படுத்தாதீங்கிறது தான் நான் சொல்றேன். நல்லது மேம். இப்போ கருப்பணசாமி வழிபடுறாங்க. கருப்பணசாமி வழிபடுறதுல என்ன நன்மைகள் இருக்கு, உங்களுக்கு என்ன நன்மைகளா நீங்க ஃபீல் பண்ணீங்க? மக்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற கணவன்மார்களோ மனைவிமார்களோ, என் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட பேசுறாங்க, என் பொண்டாட்டி இன்னொரு பையன் கூட பேசுறான், என் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, எனக்கு பெரிய துரோகம் நடக்குது, நான் பெரிய வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க அழுது துடிக்கிறீங்களா? 18ஆம் படி கருப்பனை கூப்பிடுங்க. 18ஆம் படி கருப்பனை கூப்பிட்டு வழி நடத்துங்க, வழிபாடு பண்ணுங்க. என் அப்பா உள்ள போற அந்த வீடு வெளிச்சத்துக்கு வரும். என் அப்பா உள்ள இருக்கிற அந்த வீடு உண்மையா நிற்கும், நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போனவன் என் 18ஆம் படி கருப்பன். நிச்சயமா சொல்றேன், அடிச்சு சத்தியமா சொல்றேன், என் 18ஆம் படி கருப்பன் வர்ற இடம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை முதல்ல கொடுத்து அந்த வீட்டை செழுமையா வைக்க சொல்லுவாரு, வைக்கிறாரு. அதுக்காக தான் என் 18ஆம் படி கருப்பன் இந்த கலியுலகத்துக்கு வருகை தந்திருக்காருங்கிறது 100க்கு 100 உண்மை. இது எனக்கு உணர்த்தினது 100க்கு 100 உண்மை. என் உடம்ப இன்னைக்கு சுத்தமா வச்சிருக்காருங்க. உண்மைக்கா சொல்றேன், என் உடம்ப, என் கற்ப ஒருத்தவங்க பார்வைக்கு இச்சையா என்ன ஆக்காம, இந்த பொண்ணு நல்லா அழகா இருக்காளே, இவ கூட ஒரு வாட்டி அப்படின்னு நினைக்காத அளவுக்கு என் உடம்ப என்ன சுத்தமா வச்சிருக்காரு. மத்தவங்க கண்ணுக்கு என்ன தெய்வீகமா காமிச்சு வச்சிருக்காரு. ஜீன்ஸ் பேண்ட், ரோட்லயும் ட்ரம்ஸ், ஒரு சத்தம் என்கிட்ட கேட்டக்கூடாது. ட்ரம்ஸுக்கு ஆடுறவ நான் வந்து ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு என் பெண்மையை நான் உணர்ந்திருக்கேன். உண்மைக்கே சொல்றேன், என் உடம்ப மூடி இருக்கேன். இந்த மாதிரி ஜாக்கெட்டு நான் போட்டதே கிடையாது. நான் ஒரு பெண்மையா இன்னைக்கு இருக்கிறேன். இன்னைக்கு என்னை வந்து அம்மான்னு என்னை கையெடுத்து கும்புற அளவுக்கு என் 18ஆம் படி கருப்ப என்னை வச்சிருக்காரு. அவர் அழைச்சி வழிபடுங்க. உங்களுக்குள்ள ஒரு உடல் சுத்தத்தையும் மன சுத்தத்தையும் கொடுத்து, கணவன் மனைவி உனக்கு அவதாண்டா அவளுக்கு நீதாண்டுங்கிற ஒரு நீதியும் கொடுத்து உங்களை வாழ வைப்பாரு. சந்தோஷமா தைரியமா அழைங்க. என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லி அழுதுருக்காங்க, அம்மா என் புருஷன் என்னை இப்படி ஏமாத்திட்டாருமா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி பண்ணிட்டாருமா ஒரு பையன், அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிருக்காரு. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன்ப்பா, கருகலைப்பு அதிகமா இருக்கப்பா இந்த உலகத்துல. கருகலைப்புக்காகவும் என் 18ஆம் படி இறங்கி வராருங்கிறது உண்மைப்பா, 100க்கு 100 உண்மைப்பா. மாதவிடாயும் கிடையாது, கள்ள தொடர்பும் கிடையாது,
கலப்பம் கிடையாது. நீ என் 18ஆம் படிய மனசார கூப்பிட்டு உள்ள வையி. இது அத்தனையும் தடுத்து நிறுத்தி உங்களை ஒரு மனுஷனா வாழ வைக்குவாரு. இது உண்மை உண்மை உண்மை.